ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுநவீன் வ்ளாக் சேனல். ஸோ லாஸ்ட்டு ஒரு 1.5 மாதமாக பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஜாலியாக வந்து இருந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து மறுபடியும் வந்து மலேசியாவுக்கு வந்து கிளம்ப போகிறோம். ஸோ இந்த 1.5 மாதம் வந்து எப்படி போச்சுனே தெரில, ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருக்குது. நான் வந்து நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ என்னை விட பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணது அப்படின்னா தாரியா தான். ஸோ பயங்கர ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணால் என்னை வந்து கண்டுக்கவே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டான். ஆனால் இனி போய் தனியாக வந்து அவளை வந்து பார்த்துக்கணும், அதுதான் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய பேர்த்து கூட இருந்துட்டு இனி அங்கே போனால் கொஞ்சம் லோன்லியாக வந்து ஃபீல் பண்ணுவாளோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்குது. பட் ஆனால் வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா லக்கேஜ் எல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணிவிட்டு ஏர்போர்ட் தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா கொச்சின் டு மலேசியா டேரக்ட் ஃப்ளைட்டில் தான் வந்து போவோம். ஸோ கொச்சினில் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நைட் தான் வந்து ஃப்ளைட் இருக்கும். ஸோ நைட் போனோன்னா ஏர்லி மார்னிங் வந்து நாங்கள் மலேசியா வந்து ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கோயம்புத்தூர் டு சென்னை டு மலேசியா அந்த மாதிரி தான் வந்து டிரான்சிட்டில் தான் வந்து போகிறோம். கொச்சின் போகிற மாதிரி இருந்தால் வீட்டிலேருந்து கொச்சினுக்கு பார்த்திங்கன்னா 4 hours வந்து ட்ராவல் ஆகும். ஸோ வீட்டிலேருந்து கண்டிப்பாக யாராவது வந்து ட்ராப் பண்ணுவாங்க, மறுபடியும் அவங்க திரும்பி வரணும், எதுக்கு தேவையில்லாத அலைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கோயம்புத்தூரே வந்து புக் பண்ணிட்டோம். ஸோ கோயம்புத்தூருக்கும் கொச்சினுக்கும் அந்த ஃப்ளைட் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் வந்து அதிகமாக இல்லை, ஒரே ஈக்குவல், அதாவது ஒரு அளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கோயம்புத்தூர், சென்னை, அதுக்கப்புறம் வந்து மலேசியா இந்த மாதிரி டிரான்சிட்டில் போகிறங்காட்டி கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும். பட் கொச்சின் அப்படிங்கும்போது வீட்டிலேருந்து கொச்சினுக்கு ட்ராவல், அதுக்கப்புறம் கொச்சின் டு டேரெக்டாக நாங்கள் வந்து மலேசியா போகிறங்காட்டி டைம் கொஞ்சம் வந்து சேவ் ஆகிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து டைம் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். எங்களுக்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டு சென்னை ஈவினிங் 4 o'clock வந்து ஃப்ளைட்டு. நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 o'clock வந்து ஏர்போர்ட்டில் இருக்கணும் அப்படின்னு வந்து கிளம்புனோம். பட் ஆனால் வந்து நாங்கள் காலையில் தான் எல்லா பேக்கிங்குமே வந்து பண்ணோம். ரொம்ப ஹரிபரியில் பண்ணங்காட்டி லேட் ஆகிடுச்சு. ஸோ கிளம்பி வரக்கும் லேட் ஆகிடுச்சு. ஒரு 2:40 அப்படிங்கும்போது தான் நாங்கள் வந்து ஏர்போர்ட்டே வந்து ரீச் ஆனோம். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா அப்பா வந்து டியூட்டியில் இருந்தங்காட்டி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஏர்போர்ட் வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நான், நவீன், பாப்பா, அப்புறம் அம்மா 4 பேர் மட்டும்தான் வந்து ஏர்போர்ட் வந்தோம். ஸோ ஏர்போர்ட் வந்தோடனேயுமே வந்து கரெக்டாக டைம் ஆகிடுச்சு. ஏன்னா வர வழியில் டிராஃபிக்கு, பாப்பாவும் வந்து ட்ராவல் பண்ணும்போது லைட்டாக வந்து வாமிட் பண்ணிட்டா. ஸோ அதில் எல்லாமே வந்து லேட் ஆகி கரெக்டாக 2:40 அப்படிங்கும்போது தான் வந்து ரீச் ஆனோம். இன்னும் ஒரு 10 minutes வந்து லேட்டாக இருந்துச்சு அப்படின்னா எங்களால் வந்து செக்கினே வந்து பண்ணியிருக்க முடியாது. ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் வந்து செக்இன் பண்ணோம். ஸோ அப்பா வந்து ஒரு 2 minutes நாங்கள் வந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 months நான் அங்கே இருந்தாச்சு. பட் இருந்தாலும் அந்த கிளம்புற டைமில் அந்த ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகி அழுக தான் வந்து வருது. ஸோ அது 1 day இருந்துட்டு கிளம்புனாலும் சரி, இல்லை 2 months இந்த மாதிரி இருந்துட்டு கிளம்புனாலும் சரி, அந்த கிளம்பும்போது அது ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுது. ஸோ அது எப்போவுமே வந்து அழுக தான் வந்து வருது. அதை மட்டும் இன்னும் என்னால் வந்து மாற்றிக்கவே முடியல. ஸோ அது ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ஸோ கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆயிடுவேன். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸில் வந்து அப்பா வந்து இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல எமோஷ்னலாக இருக்காங்காட்டி வீடியோஸ் நான் எதுவுமே வந்து எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து நார்மல் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோவே வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து செக்இன் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் வந்து கொண்டு வந்த லக்கேஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா செக்இன் பண்ணிட்டோம். இது நாங்கள் இனி போய் நாங்கள் மலேசியாவில் வந்து பிக்கப் பண்ணால் போதும். நாங்கள் வந்து சென்னையில் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக நாங்கள் வந்து மலேசியாவில் வந்து எங்களோட லக்கேஜஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிக்குவோம். ஸோ ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஷோல்டர் பேக் மட்டும் வந்து எடுத்துட்டோம். ஸோ மற்றதெல்லாமே நாங்கள் வந்து லக்கேஜ் போட்டு விட்டோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட்டில் வந்து ஏற போகிறோம். ஸோ இண்டிகோ ஃப்ளைட் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். அங்கே ஏர்போர்ட் அந்த வாசல்லேருந்து இங்கே ஃப்ளைட் நிற்கிது இல்லையா, ஸோ அது வரைக்கும் எங்களை வந்து ஒரு பஸ்ஸில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பின்னாடி பெரு ஒரு ஏரோப்ளேன் பார்த்து தரிக்கா விழுந்துருவேன். பஸ்லேருந்து கீழே இறங்கினோடனே ஏரோப்ளைன் பார்த்தோன்னே தாரியாவுக்கு ஒரே ஜாலியாகிடுச்சு. அம்மா ஏரோப்ளைன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து கத்த ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதே மாதிரி அந்த க்யூவில் நின்று கரெக்டாக அந்த ஏரோப்ளைனில் ஏற அந்த ஸ்டெப்ஸ் வந்தோடனேயுமே அவள் எங்களை கண்டுக்கவே இல்லை. 2 பேர்த்தோட கையுமே வந்து விட்டுட்டு அவள் பாட்டுக்கு வந்து அதில் வந்து மேலே ஏறி போயிட்டுருக்கா. ஸோ எங்களுக்கு தான் வந்து பயமாக இருந்துச்சு, என்னடா இது இப்படி போகிறா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அவள் எதையுமே யோசிக்காமல் ஜாலியாக வந்து ஏரோப்ளைனுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து போனாள். ஸோ பார்க்கறக்கே வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சு.
பின்னாடியே தான் இருக்கோம். எங்களை கண்டுக்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு அதே மாதிரி லைனில் நின்றுட்டு இருந்தா. லைன் மூவ் ஆக மூவ் ஆக அவளும் வந்து ஏரோப்ளேனில் உள்ளே போயிட்டு ஏர் ஹோஸ்டர்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஹாய் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு சீட்டே ஏரோப்ளேனில் பார்த்திங்கன்னா எம்டியாக இருந்துச்சு. அங்கே போய் அவள் பாட்டுக்கு வந்து உட்காந்துட்டா. ஸோ நாங்கள் உள்ளே வந்துட்டு இது நம்மளோட சீட் இல்லை, உள்ளே தான் நம்ம சீட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவளை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்தோம். உள்ளே கூட்டிகிட்டு வந்து விண்டோ சீட்டில் உட்கார வச்சோடனே அங்கே விண்டோ வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு. அதை அவள் பாட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஜாலியாக வந்து உட்காந்துட்டா. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ளைட்டில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் உள்ளே வந்தோடனையும் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ தாரியாவும் பார்த்திங்கன்னா அந்த விண்டோக்கு வெளியில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இருந்தா. டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அவள் பாட்டுக்கு நின்றுட்டு என்னெல்லாம் வந்து வெளியில் இருக்கோ, யாரெல்லாம் இருக்காங்களோ பின்னாடி சீட்டில் முன்னாடி சீட்டில் எல்லாம் வந்து பார்த்துட்டு ஜாலியாக வந்து இருப்பாள். ஸோ டேக் ஆஃப் ஆகிற டைமில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் உட்காந்து அந்த சீட் பெல்ட் எல்லாமே வந்து போட்டுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அவளுக்கு வேறு ஏதாவது அவளுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது டாய்ஸு இல்லை புக்ஸு அந்த மாதிரி வந்து எடுத்து கொடுப்போம். ஸோ அவள் அந்த புக்ஸு டாய்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு அமைதியாக வந்து உட்காந்துக்குவா. ஸோ ஒரு சில டைம் தான் பார்த்திங்கன்னா அந்த சீட் பெல்ட் போட்டால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறும்பு பண்ணுவாள். ஒரு சில டைம் அவள் பாட்டுக்கு வந்து உட்காந்துட்டு எங்கள் கூட வந்து விளையாடிட்டு இருப்பாள். அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் டேக் ஆஃப் ஆகும்போதும் லேண்ட் ஆகும்போதும் அவளை வந்து அப்படின்னு வந்து சொல்ல வைப்போம். சொல்ல வைப்போம். அப்படி இல்லைன்னா வந்து அவளுக்கு தண்ணியோ இல்லை பாலோ ஏதாவது வந்து குடிக்கிறதுக்கு வந்து தருவோம். ஸோ அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஸோ குழந்தைகளுக்கு வந்து அந்த காது வலி இல்லைனா வந்து காது அடைச்சிக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வராது. ஸோ அவங்க வந்து அழுக மாட்டாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட் பார்த்திங்கன்னா ஒரு 4:20 4:25 அப்படிங்கும்போது கரெக்டாக வந்து டேக் ஆஃப் ஆச்சு. ஸோ நல்லா வந்து ஒரு ஈவினிங் டைம் அப்படிங்கிற மாதிரி அந்த க்ளவுட்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து ஒயிட்டாக வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ ரொம்ப கிளியராக இருந்துச்சு. அந்த சன்செட் டைம்னால் இன்னுமே வந்து வேறு மாதிரி வந்து இருந்திருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த டைம் வந்து ஃப்ளைட்டில் ஒரு ஸ்பெஷலான ஒரு சீட் கிட்ட வந்து உட்காந்துட்டு வந்தோம். ஸோ அப்படி என்ன ஸ்பெஷலான சீட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஷுவலாக ஏரோப்ளைனில் பார்த்திங்கன்னா 2 சைடுமே நிறைய வந்து விண்டோஸ் வந்து இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விண்டோ மட்டும் ரொம்பவே வந்து ஸ்பெஷல். அந்த விண்டோக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் இப்போ காமிச்ச மாதிரி அந்த ஏரோ மாதிரி, அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஏன் அப்படி வச்சுருக்காங்க, எதனால் அந்த விண்டோ அந்த சீட் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விண்டோலேருந்து பார்த்தா மட்டும்தான் ஏரோப்ளைனோட ஃபுல் விங்ஸோட வியூமே நமக்கு வந்து தெரியும். ஸோ அதனால தான் அந்த விண்டோ அந்த சீட் வந்து ரொம்பவே வந்து ஸ்பெஷல். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ வந்து ஃப்ளைட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. சப்போஸ் இடையில வந்து ஏதாவது விங்ஸில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வந்து பைலட்டுக்கு டவுட் வந்து அந்த விங்ஸை வந்து பார்க்கணும் அப்படின்னா அந்த டைமில் வந்து ஒவ்வொரு விண்டோக்கு பக்கத்தில் இருந்தும் நம்ம வந்து தேடிட்டு இருக்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக பைலட்டோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக பார்த்திங்கன்னா அந்த விண்டோக்கு மேலே அந்த ஐடென்டிஃபிகேஷன் சிம்பிள் வந்து இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து அந்த விங்ஸில் வந்து நம்ம செக் பண்ணி பைலட் வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அந்த விண்டோக்கு பார்த்திங்கன்னா ஒரு நேமும் வச்சுருக்காங்க. அது என்னென்னா வில்லியம் சாட்னர் சீட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் வந்து யூஸ் ஆகும். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 4:20 அப்படிங்கும்போது கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி 5:30 அந்த மாதிரி டைமில் நாங்கள் வந்து சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ எங்களுக்கு நெக்ஸ்ட்டு சென்னை டு மலேசியா பார்த்திங்கன்னா நைட்டு 10 o'clock இந்தியன் டைமில், நைட்டு 10:20 அந்த மாதிரி டைமில் தான் வந்து ஃப்ளைட்டு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா 5 hours மேலே வந்து வெயிட்டிங் டைம் இருந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ கீழே போனோடனே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு குட்டி பாப்பா இருந்தோடனையும் அந்த குட்டி பாப்பா பார்த்தோன்னே தாரிகா வந்து விளையாடுறதுக்கு வந்து ரெடி ஆகி அந்த குட்டி பாப்பாவோட கொஞ்சம் நேரம் வந்து விளையாடிட்டு இருந்தா. அதுக்குள்ளே நவீனும் பார்த்திங்கன்னா எங்கேயாவது பக்கத்தில் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தான். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருந்துச்சு, இங்கே ஏர்போர்ட்லேருந்து வெளியில் போயிட்டு மறுபடியும் வந்து உள்ளே வர முடியுமா அப்படின்னு வந்து தெரியல. அதனால் பக்கத்தில் அங்கே ஸ்டாஃப் இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து கேட்டோம், எங்களுக்கு வந்து ஃப்ளைட்டுக்கு இன்னும் 5 hours வந்து டைம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து வெளியில் போகலாமா எங்கேயாவது பக்கத்தில் அப்படின்னு கட்டி நீங்கள் போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பக்கத்தில் ஒரு மால் இருக்குது அப்படின்னு வந்து நெட்டில் வந்து சர்ச் பண்ணோம். சரி அங்கே போகலாம் அப்படின்னு வந்து வெளியில் வந்தோம். ஆக்சுவலாக இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து சென்னை வரோம். இதுக்கு முன்னாடி இந்த ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்ததும் இல்லை, அதே மாதிரி சென்னை சுற்றி பார்த்ததும் இல்லை. அதனால் எங்களுக்கு எதுவுமே வந்து தெரியாது. ஸோ ஏர்போர்ட் விட்டு வெளியில் வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேர் ஆட்டோ நிறைய இருந்துச்சு. அதில் வந்து ஏறிட்டோம். அதில் வந்து ஃப்ரீ ஷட்டில் சர்வீஸ் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. சரி அவங்ககிட்ட சொன்னால் நம்மளை வந்து ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஏறி உட்காந்துட்டோம்.
அந்த ஃப்ரீ ஷட்டில் சர்வீஸ் பார்த்திங்கன்னா அந்த ஏர்போர்ட்லேருந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ட்ராப் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ஏர்போர்ட்டில் நிறைய பேர் வந்து கார் எல்லாமே வந்து பார்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பார்க்கிங்கில் அங்கே ட்ராப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து அந்த சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி எங்களுக்கு வந்து அந்த ஏர்போர்ட்க்கு ஆப்போசிட்டில் தான் அந்த ஏரோ ஹப் மால் இருக்குது அப்படின்னும் வந்து தெரியாது. அந்த ஷேர் ஆட்டோவில் போகும்போது தான் இங்கே தான் இருக்கா அப்படின்னும் நாங்கள் வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் மற்றவங்கள எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எங்ககிட்ட கேட்டாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்டங்காட்டி நாங்கள் ஏரோ ஹப் அந்த மால் போகிறோம் அப்படின்னங்காட்டி அப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த ஏரோ ஹப் மால்க்கெல்லாம் வந்து இந்த ஷேர் ஆட்டோ வராது, ஸோ நான் இங்கே வந்து ட்ராப் பண்ணுறேன், நீங்கள் வந்து நடந்து போய்க்கோங்க. அதே மாதிரி அந்த மாலில் மேலேருந்து நீங்கள் அங்கே பிரிட்ஜ் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதில் போனீங்கனாலே நீங்கள் அங்கே வந்து டிபார்ச்சருக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட்குள்ளேயே போய்க்கலாம் அப்படின்னு வந்து எங்களுக்கு வந்து சொல்லிட்டு போனாங்க. ஸோ அது வரைக்குமே அந்த ஏர்போர்ட்க்கும் அந்த ஏரோ ஹப் மால்க்கும் வந்து ஒரு லிங்க் மாதிரி பிரிட்ஜ் இருக்குது அப்படிங்கிறதே வந்து எங்களுக்கு தெரியல. ஸோ அவங்க சொல்லிட்டு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. அப்புறம் உள்ள மால்குள்ளே போனோம் அப்படின்னா இது ஒரு குட்டி மால் தான், ஒரு 2 ஃப்ளோர் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஷாப்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு மாலு. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு வெயிட்டிங் டைம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ஷாப் மாதிரி கிட்ஸ்க்கான அந்த டாய்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ டாய்ஸ் பார்த்தோன்னே தாரிகா எப்பவும் போல் நவீனை கூட்டிகிட்டு போயிட்டு டாய்ஸ் எல்லாமே வந்து எடுத்து காமிச்சிட்டு இருந்தா, வேணும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருந்தா. பாப்பாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சா அங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு, அதனால் எதுவுமே வந்து வாங்கலை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 3rd ஃப்ளோர் போயிட்டோம். ஸோ 3rd ஃப்ளோர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபுட் கோர்ட் தான் இருந்துச்சு. சரினா அங்கே போய் லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். டைம் பார்த்திங்கன்னா 6 o'clock ஆகிடுச்சு. ஏதாவது லைட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 9 o'clock அப்படிங்கும்போது நாங்கள் வந்து டின்னர் அம்மா வந்து சப்பாத்தி வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சரி அதை 9 o'clock சாப்பிட்டு 10 o'clock வந்து ஃப்ளைட் ஏறிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து யோசித்தோம். அதனால் அங்கே பார்த்து லைட்டாக இருக்க மாதிரி ஃபுட்டு வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே வந்து விளையாடிட்டு பாப்பாலாம் வந்து விளையாடிட்டு அப்புறம் அப்படியே வந்து கிளம்பலாம் அப்படின்னு வந்து கிளம்பிட்டோம். ஏரோ ஹப் மால்லேருந்து வந்தோடனே நம்ம அந்த பிரிட்ஜ் கூட வந்துவிட்டோம். ஸோ இதுதான் அந்த பிரிட்ஜு, ஏர்போர்ட்டும் அந்த மாலையும் வந்து கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜு. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த ஏர்போர்ட்டே அவ்வளோ சூப்பராக லைட்டிங்கோட சூப்பராக இருந்துச்சு. இந்த சைடு ரைட் சைடு பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஃப்ளாக் மாதிரி கலரில் வந்து லைட்டிங்ஸ் வந்து போட்டிருந்தாங்க, ஆரஞ்ச், ஒயிட், க்ரீன் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த சைட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயின். அந்த ஏர்போர்ட்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஃபுல்லாக வந்து லைட்டிங்ஸாக இருந்துச்சு. கீழேயும் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டு, மேலேயும் வந்து ஏர்போர்ட்டில் வந்து இருக்கிற மாதிரி வந்து சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வெளியிலேருந்து இந்த சென்னை ஏர்போர்ட்டே நாங்கள் வந்து பார்க்குறோம். மறுபடியும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஏர்போர்ட்குள்ளே வந்துவிட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து டெர்மினல் 2ல் தான் நாங்கள் வந்து வரணும். அதனால் டெர்மினல் 2 வந்துட்டு ஸோ எந்த கேட்டுன்னு மட்டும் தெரியல. அது பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து டிஸ்பிளே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்து நாங்கள் வந்து சி கேட் வந்து போனோம். ஸோ சி கேட் போகிற வழியில் பார்த்திங்கன்னா பெரிய டிவியெல்லாம் வந்து வச்சு அதில் வந்து சீரியல்லாம் வந்து போட்டுட்ருந்தாங்க. ஸோ ஏர்போர்ட்டில் வந்து சீரியல்லாம் உட்காந்து பார்த்துட்ருக்கிறத நான் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் போயிட்டு இமிக்ரேஷன் எல்லாமே வந்து முடிச்சிட்டோம். ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்து செக்இன் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா கோயம்புத்தூர்லேயே வந்து செக்இன் பண்ணங்காட்டி வெறும் இமிக்ரேஷன் மட்டும் வந்து பாஸ் பண்ணிவிட்டு சரி நம்ம போய் சும்மா கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டின்னர் வந்து முடிச்சுட்டு அப்புறம் கரெக்டாக வந்து ஃப்ளைட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச்சுக்கு வந்து போயிட்டோம். தரும் இங்கே
கொஞ்ச நேரம் அங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாரிகாவுக்கு கொண்டு வந்திருக்கிற சப்பாத்தி கொடுத்துட்டு நாங்களும் அப்படியே வந்து சப்பாத்தி வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தா. என்னை வந்து பேசவே விடல, அவள் தான் வந்து பேசிகிட்டு இருந்தா. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபோனை வாங்கிட்டு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு பேசுகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா. என்னையும் பேச விடல, அவளுமே வந்து பேசல, சும்மா ஏதோ வந்து பேசிகிட்டு இருந்தா. வீட்டில் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கே எனக்கு பக்கத்தில் வந்து ஒரு அண்ணா உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க எங்ககிட்ட வந்து நீங்கள் மலேசியா போகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஆமாம் நீங்கள் அப்படிங்காட்டி ஆமாம் மலேசியாவில் மஜித் இந்தியா போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரின்னு அப்படியே சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி வந்து மலேசியா மஜித் இந்தியாவில் வந்து சின்கோலில் விழுந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களோட பையன்தான் நான். இப்போ வரைக்கும் மலேசியா கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு டெத் சர்டிஃபிகேட்டோ இல்லை வந்து எந்த ஒரு ப்ராசஸுமே எதுவுமே வந்து பண்ணல, ஸோ அது கேட்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அது கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த இன்சிடெண்ட்டே பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருந்த எல்லாருமே ரொம்ப வந்து பயந்தோம். ஸோ சடனாக ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுவும் எங்கேருந்தோ வந்து இங்கே இந்த மாதிரி நடந்ததோ அதுவுமே வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் அதுக்கு இப்போ வரைக்குமே வந்து எந்த ஒரு ப்ராசஸோ எந்த ஒரு ஸ்டெப்புமே வந்து எடுக்கலை அப்படிங்கும்போது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை யாராவது ஒரு அத்தாரிட்டி பார்த்துட்ருக்கீங்க, இல்லை உங்களால் வந்து அதுக்கு ஏதாவது ப்ராசஸ் பண்ண முடியும், ஸ்டெப் எடுக்க முடியும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ அவங்க மஜித் இந்தியாவில் தான் வந்து இருப்பேன், ஒரு 4 மந்த்ஸ் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கான்டாக்ட்லாம் வந்து எனக்கு தெரியல, பட் உங்களுக்கு முடிஞ்சுன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இது வேறு எதுக்காகவும் நான் வந்து இதை வந்து ஷேர் பண்ணல. அவங்க சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி இதை வந்து நிறைய பேர் பார்ப்பீங்க இந்த வீடியோவை, ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வேறு எந்த ஒரு ரீசனுக்காகவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 அப்படிங்கும்போது நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்து ஏறியாச்சு. டின்னர்லாம் வந்து சாப்பிட்டு ஏறி உட்காந்தாச்சு. அரியா பார்த்திங்கன்னா டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் அவளை நல்லா வந்து விளையாட வச்சுட்டு டேக் ஆஃப் ஆனோடனே அவளையும் வந்து தூங்க வச்சிடும். ஏன்னா லைட்டெல்லாம் ஆஃப் ஆனோடனே அவளும் வந்து தூங்கிட்டா. ஸோ நவீனுக்கும் வந்து டயர்டாக இருக்குது, நாளைக்கு வந்து ஆஃபீஸ் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நவீனுமே வந்து ஃப்ளைட்டில் வந்து ஃபுல்லாக தூங்கியாச்சு. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் அந்த குளிரில் இப்படியே சீட்லேயே வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து தூக்கம் வராது. ஸோ நான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா நானும் நவீனும் ஏதாவது மூவிஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஃப்ளைட்டில் வந்து பார்ப்போம். அப்படி இல்லைனா ஏதாவது வந்து பேசிட்டு வருவோம். அன்னைக்கு பார்த்திங்கன்னா நவீனும் வந்து தூங்கியாச்சு, மொபைலும் வந்து எந்த ஒரு மூவிஸுமே வந்து இல்லாதங்காட்டி நான் வந்து சும்மாவே வந்து உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து எப்படா அந்த 4 மணி நேரம் வந்து முடியும், எப்போ வந்து ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒவ்வொரு டைமே வந்து தோணும். ஸோ அந்த 1 hour அப்படின்னா வந்து தெரியாது, 4 hours உட்காந்துட்டு வரக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் யோசிப்பேன் எப்படி தான் டெய்லி வந்து ஃப்ளைட்டில் போகிறாங்களோ, இல்லை 2 நாள்லாம் வந்து ட்ராவல் பண்ணி எப்படி தான் போகிறாங்களோ அப்படின்னு வந்து யோசிப்பேன். ஸோ ரொம்பவே வந்து கஷ்டம். அப்புறம் பார்த்திங்கன்னா மலேசியா டைமில் வந்து ஒரு 4:30 4:45 அப்படிங்கும்போது லேண்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இமிக்ரேஷன்லாம் வந்து முடிச்சுட்டு லக்கேஜ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டைம் வந்து ட்ரெயினில் வந்து போகல, ஏன்னா லக்கேஜ் நிறையா இருக்குங்காட்டி நாங்கள் வந்து கேபே வந்து புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்படி தான் எங்களோட இந்தியாவிலேருந்து மலேசியா வர ட்ராவல் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.